ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரியில் நடந்த மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா? ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி எதிர்ப்பு கிடையாது. இது ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். தப்பான புரிதலோடு எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு பார்க்கணும், புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், பழைய ஹிஸ்ட்ரியில் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் இது 1965 ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட். ஆனால் அது அன்றைக்கி தான் ஆரம்பித்ததா, அந்த வருஷத்தில் தான் ஆரம்பித்ததான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1930க்கு முன்னாடியே இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மிகவும் தீவிரமாகவும் வெடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? திருச்சியில், கோயம்புத்தூரில், சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மாகாணத்தில் எல்லாமே மிக கொடுமையான பிரச்சனைகள் கொடூரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பூகாங்கரமாக வெடிக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எதனால் ஹிந்தி நமக்குள்ளே வருது, ஏன் இது நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்கு நடந்தது அப்படின்னு இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் ரொம்பவே காமனான மொழி. தமிழ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியா ஃபுல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், சைனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மொழி. சைனீஸ்னு எடுத்திங்கன்னா சைனீஸ் ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேங்களா? சைனீஸ் தான் ஃபுல்லாக பேசுவாங்க. ஓகேங்களா? ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபுல்லாக பேசுவாங்க. யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் நிறைய மொழி இருக்குது. இட்டாலியன் மொழி இருக்குது, ஃப்ரெஞ்சு மொழி இருக்குது. யூரோப்பில் அந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மொழி இருக்குது. இப்போ யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம பிரிக்க முடியாது. அங்கே போயிட்டு தெலுங்கு இருக்கா, தமிழ் இருக்கா, மலையாளம் இருக்கா. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 14 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன 14 அஃபிஷியல் லாங்குவேஜ்னால் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், கேரளம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிந்தி, பஞ்சாபி, இந்த மாதிரி 14 மொழிகள் நம்மளுடைய இந்தியாவில் மொத்தமே இருக்குது. இதில் அஃபிஷியலாக நம்ம ஹிந்தியை மட்டும் எதுக்கு டெல்லியிலேருந்து சூஸ் பண்ணாங்க, நம்மளுடைய இந்தியாவோட தலைமை எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் அங்கங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருந்துச்சு. ஸோ அது ஒரு அடிமையின் சின்னமாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்தியா ஃபுல்லாமே ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக கிளியராக போய் ரீச் ஆகணும், கரெக்டாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு ஒரே காரணத்துக்காக ஹிந்தி ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக, ஒரு இணைப்பு மொழியாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஏற்படுத்தின போராட்டம் முன்னாடி, ஓகேங்களா, 1930 அப்போவே ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியா ஃபுல்லாமே இந்த மொழியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. பட் ஆனால் தமிழர்கள் யாருமே அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறம் 1965 ஒரு போராட்டமாக வெடிக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரி போராட்டம் வெடிக்குது இல்லைங்களா? நம்ம எதுக்கு போராட்டம் ஃபஸ்ட்டு பண்ணணும்? நம்ம மொழி என்ன சாதாரண மொழியா, இன்றைக்கி நேற்று ஆரம்பித்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உலக மொழியிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி தான். நம்மக்கிட்ட இல்லாததே கிடையாது. வி ஹாவ் மோர் எப்படி சொல்கிறது, நிறைய கல்ச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, திருக்குறள் இருக்குது, புறநானூறு, அகநானூறு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம், இது மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட புனைகள் நம்ம இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கல்ச்சர்ஸ் நம்மளுடைய தமிழில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்மளால் அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தியை ஏற்றுக்க முடியாது. அது ஹிந்தி வருது அப்படின்னா எங்கே இந்த மாதிரி ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக ஏற்படுத்த மாதிரி வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? எஜுகேஷனில் பிரச்சனை வரும். நம்ம ஹிந்தியை எல்லாமே மாறி கற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜாப், எந்தெந்த வேலைகள், இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல் செக்டார்ஸ் எல்லாத்துலேயுமே ஹிந்தி தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. நம்மள மாதிரியான மக்கள், தெலுங்கு பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க ஹிந்தியில் போய் அப்ரோச் பண்ணி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக நம்ம எல்லாருமே எதிர்த்தாங்க. ஓகேங்களா? எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்களா, போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே செக்டார், பேங்கிங் செக்டார், எல்ஐசி, இந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ தான் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற 3/4 பேர் போஸ்ட் ஆஃபீஸ் போகியிருப்பாங்களான்னு கூட தெரியல. பட் ஆனால் அந்த காலத்தில் பணத்தை அனுப்பணுன்னாலும், ஒருத்தங்கள்ட்ட ஒரு மெசேஜை ரீச் பண்ணணுன்னாலும், இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்குது, மெயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னாலும் நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாமே ஹிந்தியில் மாறிச்சுன்னா தமிழ்நாடே ஸ்டக்கே நின்றும். அது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு
மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது. ஓகே, இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எப்போ இந்த போராட்டம் மிக தீவிரம் அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் எப்போ இந்த போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிக்குது. இந்த பிரச்சனை டெல்லி வரைக்கும் ரீச் ஆகவும் செய்யுது. அப்படி மாணவர்கள் எல்லா காலேஜில் இருக்க மாணவர்கள் அந்த காலத்தில் இருந்த லயோலா இப்போயும் லயோலா காலேஜ் இருக்குது. லயோலா காலேஜ், பிரசிடென்சி, நந்தனம், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான காலேஜில் நடக்கிற பிரச்சனைகள் மாணவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி செஞ்ச பிரச்சனை தான் பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. அவங்களால எதுவுமே டாலரேட் பண்ணிக்க முடியல. அப்போயும் அவங்க ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைமில் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் கீழப்பழு சின்னச்சாமின்ற ஒரு ஆசிரியர் தீக்குளித்து இறந்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, ஹிந்தி இங்கே திணிக்கப்படுது, தமிழ் இங்கே சாவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை செஞ்சு அந்த மாதிரி சொல்லி தீக்குளிச்சனால அந்த மாணவர்கள் பிரச்சனை மிகவும் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. நிறையா இடத்துல கலவரம் ஆகுது. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே தாக்கப்படுறாங்க. எங்கெங்கெல்லாம் ஹிந்தி பலகைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே அடித்து உடைக்கப்படுறது. பஸ்ஸஸ் எல்லாமே தீப்பிடிச்சி எரியுது. தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெல்லியில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பீரியட். தமிழ்நாட்டில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து திமுகன்ற ஆட்சி தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போ வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பக்தவச்சலம் தான் அப்போ வந்து சிஎம்மாக இருந்தார். இந்தியாவில் வந்து ஃபுல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். அந்த மாதிரி டைமில் தான் இந்த பிரச்சனைகள் நடந்துச்சு. சரி, ஓகே, இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் எதனால் இந்த பிரச்சனை தீர்வு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க டெல்லியிலேருந்து எடுத்த டிசிஷன் என்னென்னா, ஓகே, ஹிந்தி இனிமேட்டு பெரிய அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்க போகிறது கிடையாது, இங்கிலீஷையே எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆச்சு. இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே டே டு டே லைஃப்க்கு திரும்பினாங்க. இதில் பல பேர் தீயில இறந்துருக்காங்க, பிரச்சனைகளில் இறந்துருக்காங்க, பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்து நின்றுருக்கு, பொருளாதாரம் நிறையமே சரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் நிறைய சேதம் அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹிந்தியை கற்றுக்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேச வர போகிறதில்ல. இப்போது இந்த பிரச்சனையை நம்ம எதுக்கு பேசுகிறோம்? இப்போ இருக்க ஆட்சியாளர்கள்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு குறைய போய் பேசணும் அப்படின்னா, அந்த காலத்தில் நான் பண்ணது எவ்வளோ இருக்குது தெரியுமா? அந்த காலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அப்போ இருந்த பிரச்சனைகள் அப்படி, அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி. இப்போ இந்த பிரச்சனை யாருக்குமே இல்லை. இப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? தமிழில் யாராவது வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோமா? தமிழ் அழியுதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோமா? அழிக்க முடியாது. ஆல்ரெடி ChatGPT, AI ஏகப்பட்டது வந்துருச்சு. கீழடியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, என்ன கிடச்சதுன்னு சொல்லிட்டு யூஎஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப் டு டேட் நமக்கு எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் மட்டுமே 2-3 லட்சம் வரைக்கும் ஐடி செக்டர் மட்டுமே இருக்குது. அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா? மோர் தென் 1500க்கு மேலே குளோபல் சென்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ டிஃபென்ஸ் செக்டர் இருக்குது. அப்புறம் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குது. இவ்வளோ கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எல்லாமே ஹிந்தியில் உட்காந்து கோடு எழுதிக்கிட்டு இருக்கோமா? தமிழில் உட்காந்து கோடு எழுதிக்கிட்டு இருக்கோமா? எதுவுமே கிடையாது. நம்ம மெயில் அனுப்புகிறோம். உங்கள் ஆஃபீஸில் இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ நான் மேக் பண்ணி இப்போ நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். இது எங்கே தமிழ்லேயே பண்ண முடியும்? கண்டிப்பாக இதோடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஹிந்திலேயோ இதில் ரன் ஆகிட்டு இருக்கா? சைனா மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ்லேயே இருந்தாலும் அதுக்கும் நமக்கு வந்து இது கிடையாது. நம்ம இது வரைக்குமே வந்து இப்போ சைனீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் போனீங்கன்னா, சைனாவில் ஜப்பான்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த லாங்குவேஜில் தான் கோடிங்கே இருக்கும். தமிழில் அப்படி இருக்கா? ஹிந்தியில் இருக்கா? மலையாளத்தில் இருக்கா? தெலுங்கில் இருக்கா? கன்னடத்தில் இருக்கா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய பொருளாதாரமே அந்த பெரிய பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை மட்டும்தான் சார்ந்து இருக்குது. இப்போ வந்துட்டு தமிழ் தான் முக்கியம், ஹிந்தி தான் முக்கியம்னு பேசுறது எந்த அளவுக்கு நாயன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் குறிப்பாக இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் ஹிந்தின்ற ஒரு தனிப்பட்ட மொழியை எதிர்த்து கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் தான்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம், புது இன்ஃபர்மேஷன்ஸ், ஆல்ரெடி நடந்தது, ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.